இந்த உலகமோ சந்தோஷப்படும், ஆனால் நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் இந்த நாட்களை விசேஷமாக்கி கொண்டு அவர்கள் நிறைய பேர் வெளியூர்கள், சொந்தங்களுடைய வீடுகள், இன்னும் ஆராதனையை மறந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நிறைய பேர் லீவு கூட போட்டு அப்படியெல்லாம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதன் மத்தியிலையும் நான் நம்புகிறேன், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத அந்த 7000 பேரை கர்த்தர் தெரிஞ்சு வச்சது மாதிரி அவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இன்னும் பல இடங்களிலே பல நாடுகளிலே கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அதனால் நம்ம மேலே ஆண்டவருடைய விசேஷித்த கரிசனை நம்மோடு இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு அவரை ஆராதிக்கிறவர்களையும் ஆராதிக்காதவர்களையும் கர்த்தருக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருக்கும்போது அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணாராமா. அப்போ நான் நம்புகிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண பண்ணுவாராக. நல்ல ஆமென் சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த நாள் கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தருவாராக. ஆமென். சேர்ந்து ஒரு சில பாடல்களை நம்ம பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது, கர்த்தாவின் ஜனமே கைத்தாழமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. ஒரு பழைய பாடல், ரொம்ப அழகான ஒரு பாடல், சேர்ந்து பாடி. கர்த்தாவின் ஜனமே கைத்தாழமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாழமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமா சங்கீதம் பாடி. இப்ப கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமையகற்றி ஓடும் பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன். இப்ப கரங்களை மேல தட்டி சொல்லுவோம், அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தரு. இப்ப கரங்களை மேல தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே சுமன்னவன் பாதத்திலே, மறுமையின் வாழ்வினிலே சுமன்னவன் பாதத்திலே, பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு என்றும் வாழுவோம்.
பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நீதம் வாழ் சொல்லும் சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா முழு இருதயத்தோடு. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றார். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை என்ன பண்றாராமா? விடுவிக்கிறார். ஆமென். நீதிமானுக்கு துன்பங்கள் வராது அப்படின்னு சொல்லல, பாடுகள் வராதுன்னு சொல்லல. வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்றத ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல மென்ஷன் பண்றார் அப்படின்னு சொன்னா, நான் ஜெயிப்பதா இருந்தால் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். அப்போ ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு பெரிய முன்மாதிரியா ஆண்டவர் இருக்கிறார். அவர் பாவத்தை ஜெயித்தார், சத்துரு அவரை பெருமையப்படுத்தணும்னு நினைத்தாங்க, அதை ஆண்டவர் ஜெயித்தார். எல்லாவற்றையும் நமக்கு முன்பாக நிறைய முன்மாதிரி பாடுகளை அவர் சகித்தார். நம்ம இந்த உலகத்தில் என்னென்ன அனுபவிக்கிறோமோ எல்லாமே ஏற்கனவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அனுபவிச்சிட்டார். ஒரு விசை ஒரு 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 துக்க வீடு, அதில் 40வது நாள் ஜெபத்திற்காக நான் போயிருந்தேன். அப்போ அதில் எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு தடுமாற்றமாகவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த வீட்டில் இறந்து போனது ஒரு வாலிப பையன். ரொம்ப அந்த வீட்டிலே ரொம்ப அழகான பையன், நல்ல உயரமானவன், இன்னும் ரொம்ப படிக்கிறவன். அவங்க அண்ணன் தம்பி 2 பேர். அவங்க சொல்லும்போது அந்த பையன் பின்னாடி உட்காருவானாமோ, தன்னுடைய அண்ணன் வண்டியை ஓட்டும்போது தன்னுடைய 2 காலையும் தூக்கி அண்ணனுடைய அந்த 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 டேங்க் இருக்கு பாருங்களேன், அந்த வண்டியினுடைய டேங்க், அதில் அந்த அண்ணனுடைய இடுப்பில் அப்படியே கட்டி பிடிச்சிக்குவானாமோ. அவங்க 4 பேர், ஒரு அம்மா அப்பா 2 பசங்க, 4 பேரும் ஒரே வண்டியில் வருவாங்க. அப்படி வருவாங்க. அவங்க அப்பா இரவு நேரத்தில் படுக்கும்போது அவங்க அப்பாவை கட்டி பிடிக்காமல் அவன் தூங்கவே மாட்டானாமா. அப்படி தன்னுடைய குடும்பத்தோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறவன் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு ஜாயின் பண்ணுற 10வது நாள் அவங்க அப்பா அப்போதான் காலையில் கொண்டு போய் வண்டியிலேருந்து அவனை கொண்டு விட்றேன்டா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை டேடி கொண்டு விட வேண்டாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக்கில் போகிறாங்க, அதனால் நான் அவங்க கூட போகிறேன்னு சொல்லிட்டு பாதி வழியில் அவன் இறங்குறான். இறங்கிட்டு 15வது நிமிஷத்தில் ஃபோன் கால் வருது, பையன் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, நாங்கள் ஜிஹெச் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்றுமே இல்லை, பிள்ளை இறந்துட்டான். இப்போ அந்த 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 குடும்பத்தினுடைய துக்கம் மகா கொடிய துக்கம். சரி, நேசிக்காத பிள்ளை அப்படின்னா கூட பரவாயில்ல, இல்லைன்னா ஊர் சுற்றுற பிள்ளை அப்படின்னா கூட பரவாயில்ல, எல்லாரிடத்துலையுமே நல்ல பேர். அப்போது 40வது நாள் அந்த பிரசங்கத்தை நான் பண்ணணும். அப்போ என் மனசில் எப்படி அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறது, ஆண்டவரே எப்படி ஆறுதல் சொல்கிறது, நான் எப்படி பேசுவேன், என்ன செய்தியை கொடுப்பேன் உங்களுக்கு. அவங்க துன்மார்க்கர்களாக இருந்தால் கூட நம்ம ஏதாவது சொல்லவோ, துன்மார்க்கமாக வாழ்ந்தாங்க, இது எதுலையுமே இல்லையே. நீதிமானுடைய குடும்பம், அவங்களும் அப்படிதான். அந்த 21 நாட்கள் ஜெபம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 21 நாட்களும் தவறாமல் கலந்து கொண்டவங்க. சரி, இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னும் போது, அப்போ ஆண்டவர் என்னுடைய மனதில் ஒரு வார்த்தையை வச்சார். என்ன அப்படின்னா, ஒரு தாய் ஒரு மகனை இழக்கிற அந்த வலி எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் அவ்வளோ வேதனையான ஒரு நேரத்தில் அந்த ஸ்திரீயை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்திரீயே அதோ உன் மகன். அவனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சீசனை பார்த்து இதோ உன் தாய் அப்படின்னா, எத்தனை பேர் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த இருக்கிறவங்களுக்கு ஒரு துணையை உடனே ஆண்டவர் இந்த உலகத்தில் நியமிச்சு கொடுக்கணும்னு நினைக்கல. ஆனால் தன்னுடைய என்னதான் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருந்தாலும் பெத்த தாய் அல்லவா,
அவங்களுடைய இருதயம் அந்த இடத்துல அப்படியே அழும்போது ஆண்டவர் அவங்கள வெறுமையா விடல. அவருடைய வலி பெரிய வலி, இந்த முழு உலகத்தினுடைய வலியையும் அவர் சுமந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த வலியினுடைய நேரத்துல கூட ஒரு தாயினுடைய வலி ரொம்ப பெருசு அப்படின்னு நினைச்சு ஒரு சீசனை ஏற்படுத்தி மகன் என்கிற ஒரு ஸ்தானத்துல வச்சு நான் ஆறுதல் படுத்துறதுனால இந்த அம்மாவுடைய இந்த ஐயாவுடைய வலி எனக்கு தெரியும்ப்பா, அதனால நானும் இந்த பாதையில தான் கடந்து போயிருக்கிறேன், அதனால நானே ஆறுதல் படுத்துவேன் அப்படின்றது பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த 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 வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் போதே எனக்கு ரொம்ப தேற்றுதலாக இருந்துச்சு. அப்போ அந்த வார்த்தையை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தி அந்த குடும்பம் ஒரு மிகப்பெரிய ஆறுதலை அடைந்ததை அன்றைக்கு நான் பார்த்தேன். அப்போ நான் நம்புகிறேன் என்னன்னா, எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகிறவர். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு அறிக்கை செய்கிறேன், எல்லாவற்றையும் மாற்றுகிற கிறிஸ்துவைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. அதான் ஆண்டவர் சொல்றார், நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை, நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் சொல்லுகிறேன், எத்தனை துன்பம் வந்தாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் இதுவரையிலும் அந்த துன்பத்திலிருந்து விடுதலையாக்கின கர்த்தர் இனியும் விடுதலையாக்க வல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப அழகான ரொம்ப பழைய பாடல், ஆனால் ரொம்ப அர்த்தம் மிகுந்த பாடல். நான் இன்னொரு விஷயம் கூட பாடுவதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன். ஆமென். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஹalleluya, கர்த்தாவின் ஜனமே கைத்தாழமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா என் சொந்தமானா. கரங்கள் எல்லாரும் உற்சாகமாய் தட்டி நல்ல பலமா கரங்களை தட்டி பாடுங்க பார்க்கலாம். எஸ் praise ஹalleluya. கர்த்தாவின் ஜனமே கைத்தாழமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தம்மா சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாழமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடி. இப்ப எல்லாருடைய கரங்களை மேல தடி அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி கோடும் பாதாள வழி விலக்கி பாடும், பாவத்தின் சுமையகற்றி கோடும் பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன். இப்ப எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ஹalleluya அல்லேலூயா அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப சுக வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப சுக வாழ்வை தருகின்றார். இப்ப கரங்களை மேல தட்டி அல்லேலூயா அல்லேலூயா
சந்தோஷமாய். Praise the Lord. நன்றி நன்றி. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடன் களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜானம் சொந்தமாய் சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடன் களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா. எப்பொழுதும் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவரே நமக்கு தருவாராக. இன்னொரு பாடல் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல பாடல், மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ரொம்ப அழகான ஒரு பாடல், ஒரு வாக்குத்தத்த பாடல். தாயை போல உணவு கொடுப்பவர், தந்தையை போல என்னை சுமந்து செல்பவர், ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவர். ஆமென். மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை அணைத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை கரங்களை மேல தட்டி சொல்லுவோம். எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே. பாடுவோம். தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல என்னை சுமந்து சொல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து. இப்ப சேர்ந்து எப்ராயிமே, உன்னை எப்படி ஒப்பு கொடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? உம்மை விட்டு தூரம் போன என்னை திரும்பவும் நீங்க நல்லவனாக்கி சேர்த்து கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு
நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து. இப்ப சொல்லுவோம், எப்ராயிமே நான் உன்னை கைவிடுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதும் இல்லை. எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? இல்லை, நான் உனக்காக என் இதயம் அப்படியே தீவிரமா, உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே செல்ல பிள்ளையாய் உங்க இஸ்ரவேலே, விசுவாசத்தோடு எல்லாரும் செல்ல பிள்ளையாய் அவருடைய மடியில நான் இருக்கிறேன். எதுவுமே என்னை பிரித்திட முடியாது. தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறது போல, உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ இவை அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயத்திருக்கிறேன். அவருடைய கையில நான் செல்ல பிள்ளை, அவர் என்னை கைவிடவே மாட்டார். நம்பிக்கையோடு ஹல்லேலூயா. செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. செல்ல பிள்ளையா, விசுவாசத்தோட இந்த பாட 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 ஒரு ஹீலிங் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். திரும்ப திரும்ப சொல்லுவோம், செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட. சொல்லுங்க சிஸ்டர் சத்தமா, செல்ல பிள்ளையா இயேசுவே, எதுவும் என்னை பிரித்திட முடியாதே, எதுவும் என்னை பிரித்திட முடியாதே, எதுவும் என்னை பிரித்திட. இப்ப காரங்கள மேல தட்டி, எப்ராயிமே கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார், என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஓ எப்ராயிம், எஸ் ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமான ஒரு பெரிய அன்பு, ஒரு பெரிய அன்பு இந்த முதல் ஆராதனை வேளையில் ஒவ்வொருவர் மேலும் நதியாய் அது புறப்பட்டு பாய்ந்து வரட்டும். அப்பா புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. எப்ராயிமே இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஹல்லேலூயா. அப்படியே கைய மேல உயர்த்தி, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஓ ஹல்லேலூயா. எப்ராயிமே, எப்ராயிமே, ஓ ஹல்லேலூயா. உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் நம்மை கைவிடாமல் இருப்பதற்கு உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு ஒரு நல்ல கேரக்டர் என்ன அப்படின்னா, அவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அன்பு மட்டும் உண்மையாக இருந்தால் போதும். ஆமென் சொல்லுவோம்.
சிம்சோனை போல தவறு செய்தவர்கள் யாரும் இல்லை. சொல்ல சொல்ல அதுவும் கர்த்தர் நிறைய எச்சரிப்பை கொடுக்க 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 கூட சிம்சோன் வந்து கேட்கவே இல்லை. ஆனால் திரும்ப திரும்ப போய் அவனுடைய இருதயம் ஃபுல்லாக அதிலே மயங்கி இருந்ததுனால, ரொம்ப காலம் அந்த 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 பாவத்தை அவன் தொடர்ந்ததுனால அவனால் அதை விட முடியல. தனக்கு முன்பாக இருக்கிறது தவறு அப்படின்னு தெரியுது, நான் போகிற பாதை சரியில்லைன்னு கூட அவனுக்கு தெரியுது. ஆனால் கூட அந்த 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 பிடிப்பிலிருந்து அவனால் வெளியே வர முடியல. சில காரியத்தை வந்து நம்ம ரொம்ப கண்டினியூவாக கத்தரி எச்சரிக்கை எச்சரிக்கை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தா, அது தப்புன்னு தெரிஞ்சா கூட அதை செய்கிறதுக்கு தான் இருதயம் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். நமக்கு 100% தெரியும், இது செஞ்சால் தீமை நடக்கும், இதனால நான் தண்டனையை அனுபவிப்பேன், இது என் வாழ்க்கையில் கேடு. ஆனால் என்னென்னா, அது நம்முடைய மனசையும் நம்முடைய சரீரம் முழுக்க அது நிரப்பி ஆளுகை செய்ததுனால அதை அவ்வளோ சீக்கிரமாக அதை விட்டு வெளியே வர முடியாது. அதான் நம்ம வந்து அதை விட்டாலும் அது நம்மளை விடாது. அதான் எல்லாத்தையுமே எந்த விஷயமானாலும் கண்டினியூ பண்ணாதீங்க, அதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா அது உங்களை அடிமைப்படுத்திடும். ஆனால் இவ்வளவு செஞ்சு இத்தனை கர்த்தருடைய கோபத்திற்கு அவன் வந்து ஆளாகி அவனுடைய சரீரத்தினுடைய கண்களை இழந்து, ஆனால் ஒரு பரிதாப நிலையில் போய் நிற்கும் போது அந்த கடைசி நிமிஷத்தில், ஆண்டவரே நான் இதுவரையிலும் உங்களை நோக்கி நான் ஜெபிக்கலை, நான் கேட்கலை, ஆனால் இந்த லாஸ்ட் டைம் கடைசியாக ஒரே அதுவும் ஒரு மன்னிங்கன்னு சொன்னானா அப்படின்னு தெரில. ஒருவேளை வருந்தி இருப்பார் கண்டிப்பாக. சிம்சோன் வருந்தாமல் இல்லை, ஏன்னா இல்லைன்னா பரிசுத்தவான்களுடைய பட்டியல் அவர் வந்திருக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த ஒரு விசை மட்டும் இந்த துரோகிக்கு, இந்த பாவிக்கு நீ இறங்குவீரா அப்படின்னும் போது ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவனுக்காக கர்த்தர் இந்த இடத்துல இறங்கினார். அதுதான் ஆண்டவர் மேலே நம்ம மேலே வச்சார். ஒன்று போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளை. நான் இந்த வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்றது என்னன்னா, உண்மையா நீ ஆண்டவரை நேசிச்சா போதும்ப்பா, நீ நேசிச்சா போதும். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அவங்க மேலே தப்பு இல்லை, ஏன்னா கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நிறைய கேள்விகளை அவங்களுக்குள்ள விதைச்சிட்டே இருக்கிறாங்க. அது எப்படி, இது எப்படி, இது சரியா, அது சரியா, ஆண்டவர் இருக்காரா, கடவுள் அவ்வளோ பக்கத்தில் போய் நம்ம ருசிக்கணுமா, ஏன் தூரத்தில் நின்னா கடவுள் கேட்க மாட்டாரா, கடவுள் தானே நம்ம படைச்சாரு, நம்மளை ஏன் அப்படி விடணும், என்னென்னமோ ஒன்று அப்போ எல்லாரும் யோக்கியமா. இந்த மாதிரி இன்றைக்கு இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்குள்ள எல்லாம் இருக்கிற கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவனுடைய கேள்விகள் நியாயமானது தான். ஆனால் ஆயிரக்கணக்கான கேள்விகள் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால ஆண்டவரை தொடக்கூட முடியல. ஆனால் உண்மையா நீங்கள் ஆண்டவரை நேசிச்சிங்கன்னா, எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஐயா, எனக்கு புரியாமல் இருக்கலாம் ஐயா, ஆனால் எனக்கு ஒரு கேள்வி கூட இல்லை, ஐ லவ் யூ, நான் இயேசுவை ரொம்ப நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். 1000 பேர் 1000 விதமாக சொல்லலாம், நீங்க என்னென்னமோ கேள்வி எழுப்பலாம். அறியப்பட்டவைகள் எனக்குரியது, அறியப்படாதவைகள் அது தேவனுக்குரியது. தப்புன்னு பைபிள் சொல்லி இருக்குப்பா, அவ்வளவுதான், அது தப்பு தான்ப்பா. அதை சரி அப்படின்னு இந்த உலகத்திலே இருக்கிற ஆளுகை செய்கிற ஆளுநர்களே இது சரிதான் அப்படின்னு சொன்னா கூட நான் நம்புறேன், பைபிள் ஒரு காரியத்தை தப்புன்னு சொன்னா அது தவறுதான், அதற்கு உலகமே சப்போர்ட் பண்ணாலும் கண்டிப்பாக அது தவறாதான் போய் முடியும். அதுல நன்மை இருக்காது, ஸோ இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையிலே நான் நம்புறேன், ஆண்டவர் மறுபடியும் உங்களை தூக்க முடியும், மறுபடியும் உங்கள் தலையை நிமிர பண்ண முடியும், மறுபடியும் எப்ராயிமே உன்னை நான் கைவிட மாட்டேன்ற வாக்கு தத்தத்தை கொடுக்க முடியும். எப்போ அப்படின்னா, ஒரே ஒரு அன்பு, நான் உண்மை உண்மையா நேசிக்கிறேன் ஆண்டவரே, என் இருதயத்தில் நீர்தான் எனக்கு இருக்கிறேன், நானுமே நேசிக்கிறேன், இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நான் உம்மை நேசிக்கிறேன். அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று மனசார கர்த்தரை, ஒரு உண்மையாய ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இருதயத்தில் சந்தேகங்கள் மாறி போயிரும்.
மாறி போயிடும். கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நானுமே நேசிக்கிறேன். உங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன அழைத்து போகிற தேவன் நீங்க தானே ஆண்டவரே. உங்க பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவுகிற தேவன் நீங்க தானே ஆண்டவரே. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி, இயேசப்பா என்னை பொறுத்து கொள்ளுகிறவர் நீர்தான். ஓ ஹல்லேலூயா. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். பரிசுத்த இரத்தத்தினாலே சொல்லும் எல்லாரும் என்னை கழுவிடும். பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை யாக்கிடும். உள்ளே சத்தம் உயர்த்தி பாடுங்க பார்க்கலாம். உங்க பிரசன்னத்தால் உங்க சத்தம் உயரட்டும். உள்ளே ஆம், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் சுத்தமானவர்கள். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஜனங்களுக்கு பேச வேண்டிய வார்த்தையை கர்த்தர் அங்கே சொல்லுவார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரும்போது அநேக நாட்களுக்கு முன்பாக ஜெபித்த ஜெபத்திற்கு அங்கே பதில் உண்டாகும். அந்த பிரசன்னத்துக்குள்ள மூட மூட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க வர வர நான் நம்புறேன் அங்கே கர்த்தர் உங்களோடு பேசுவார். அங்கே உங்க ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து அங்கேயே கர்த்தர் திட்டத்தை சொல்லுவார். ஓ ஹல்லேலூயா. அழைத்து உங்க பிரசன்னதா உங்க பிரசன்னதா சொல்லுவோம். உந்தன் மகா உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். சொல்லுங்க எல்லாரும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே உம் பரிசுத்த இயேசுவே என்னை கழுவுகிறவர் கழுவே. உம் பரிசுத்த இரத்தத்தினாலே உம் பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மையாக்கிடும். இப்ப எல்லாரும் கரங்களை மேல உயர்த்தி உள்ளே இந்த சத்தம் உயர 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 கர்த்தர் நிறைய பேருடைய கரத்தை பிடிச்சு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சொல்லுவோம். உள்ளே அழைத்து செல்லும். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்த ஸ்தலம் என்கிறது நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற இடம். பரிசுத்த ஸ்தலம் எல்லாமே முடிந்து போன ஒரு மனுஷனுக்கு, அவ்வளவுதான் இனி எதுவுமே இல்லைன்ற ஒரு மனுஷனுக்கு
அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் திரும்பவும் உயிர் கொடுக்கிற இடம் தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம். ஜெபம் செய்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. இனி ஜெபம் பண்ற ஜெபம் நடக்கிறதுக்கு சரீரத்துல எந்த பலனும் இல்லை. சரீரம் செத்து போயிருச்சு. ஆனா யோவானை குறித்து, யோவானுடைய தகப்பனாகிய சகரியாவுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு வார்த்தை கிடைக்குது. உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உனக்கு குழந்தைய நான் தருவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்துல. மகா பரிசுத்த ஸ்தலம் நம்பிக்கையினுடைய இடம். மகா பரிசுத்த ஸ்தலம் கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிற இடம். மகா பரிசுத்த ஸ்தலம் நமக்கு கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுகிற இடம். நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும், ஆண்டவரே அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிறது கர்த்தருடைய ஒரு பெரிய பிரசன்னம். அந்த பிரசன்னத்துக்குள்ள கர்த்தர் என்னை இழுத்துட்டு போனா போதும். நான் நம்புறேன் அந்த பிரசன்னம் உங்களுக்குள்ள வர வர, அந்த மகிமை உங்களுக்குள்ள வர வர உங்க சரீரம் ஆயத்தமாயிரும், உங்க சிந்த ஆயத்தமாயிரும். கர்த்தர் உங்களை பலப்படுத்த ஆரம்பிப்பார். உங்களுடைய வெறுமை எல்லாம் நிறைவேற்றப்படும். எல்லாரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வாஞ்சிங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இப்போ சொல்லுவோம், உந்தன் மகா பரிசுத்த. எவ்வளவு அழகா இருக்கு இந்த சத்தம். என்ன சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. உங்க மகா, உந்தன் மகா பரிசுத்த என்னையும் அழைத்து செல்லும். ஓ ஹalleluya. உம் பரிசுத்த என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை உங்க பரிசுத்த இரத்தத்தினாலே, பரிசுத்த இரத்தத்தினால் என்னை தூய்மையாக்கிடும். திரும்ப 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 என்னை கழுவுங்க ஆண்டவரே, உம் பரிசுத்த இரத்தத்தினாலே, உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். இயேசுவா, என் பாவங்கள் நீங்க இந்த ஆராதனை வேளையில என்னை சுத்திகரிப்பீராக. இரத்தத்தினாலே தூய்மை. ஓ இந்த சத்தம் அப்படியே உயரட்டுமே. உம் பிரசன்னத்தால் எத்தனை பேர் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உள்ளே உங்க சத்தம் உயரட்டும் பார்க்கலாமே. ஓ ஹalleluya. அப்படியே கைகளை உயர்த்தி உள்ளே. நிறைய பேருடைய பரிசுத்த ஆவியானவங்க கையை பிடிச்ச அந்த மகா பிரசன்னத்துக்குள் கர்த்தருடைய ஆவியான அந்த பிரசன்னத்தினால நிரப்புவார். நான் நம்புறேன் இந்த ஆராதனை துணிக்கப்படுகிற இந்த நேரத்தில், இந்த சத்தம் கேட்கப்படுகிற நேரத்தில் நிறைய பேருக்கு அந்த ஹீலிங், நிறைய பேருக்கு அந்த அற்புதம் நடக்குது. பரிசுத்த எஸ் 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 சத்தமா இந்த வார்த்தையை சொல்ல 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 கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. பத்தாது, இந்த இடம் அதிரத்தக்கதா. வாலிப தம்பி தங்கச்சி சத்தமா சொல்ல, அப்பா என் கரத்தை பிடிச்சு. ஓ ஹalleluya, praise the Lord. உள்ளே 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 உங்க பிரசன்னத்தை விட்டு தூரம் போன ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்குள்ள நான் இல்ல ஆண்டவரே. அதனாலதான் எனக்கு பலவீனம், அதனாலதான் எனக்கு போராட்டம். ஆனா இந்த ஆராதனை வேளையில உங்க பிரசன்னத்துக்குள்ள மறுபடியும் வருவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு இப்பொழுது உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறதற்கு வாருவாண்டவரே. ரோதலர கத்தனரலரம் தனர நீர் ஒருவரே 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 ரோதலரம் தனரலர உள்ளே
உங்க பிரசனதா. அப்படியே கேட்கிறவங்க அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சத்தம் அப்படியே உயர உயர உயர. நான் நம்புறேன் உங்களை தான் ஸ்பெஷலா கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில கரத்தை பிடிச்சு, சிஸ்டர் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆராதனையில பரிசுத்த ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறத பாக்குறேன். நீங்க எந்த இடத்துல இருந்து ஆராதிச்சாலும் அங்க பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரட்டும். உங்களை கரத்தை பிடிச்சு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உங்களை கொண்டு போய் விடட்டும். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றி, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. சொல்லுங்க எல்லாரும், கண்ணீரெல்லாம் அவர் ஒருவரே துடைக்கிறார், காயமெல்லாம் மாற்றுகிறார். ஓ ஹalleluya, ஆற்றுகிறீ. இப்ப எல்லாருடைய கரங்களை மேல நன்றி, சத்தமா அந்த வார்த்தை நன்றின்னு வரட்டும். நீங்க ஆராதிக்க ஆராதிக்க தன்னை போல அற்புதம் நடந்துட்டே இருக்கு. எஸ் ஹalleluya, உங்க சத்தம் ஏசப்பாவுக்கு கேட்கறது மாதிரி நன்றி. எஸ் அப்படி. ஓ நன்றி, ஒரு விஷயம் கூட நன்றி. பேசுறவங்க அப்பாட்ட பேசிட்டே இருக்கலாம். ஓ காரம் பிடித்து நடத்துகிறீ, காயம் எல்லாம் கண்ணீரெல்லாம் துடைக்கிறீ. இயேசுவே இயேசுவே, காயமெல்லாம் மாற்றுகிறீ. ஓ ஹalleluya, இப்போ முழு பலத்தோடு நன்றி. உங்க கிருபை வேண்டும். இந்த வார்த்தை மட்டும் முழு பலத்தோடு கரங்களை அசைத்து நன்றி, சத்தத்தை உயர்த்தி நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உந்தன் பாரிசுத்தம் காணும் போது, உந்தன் அழகை நான் ரசிக்கும் போது, என்னை சுற்றி இருளில் ஒளியாகும். உந்தன் அன்பை நான் அறியும், உந்தன் அன்பை நான் உணரும் போது, உங்க சித்தத்தை நான் அறியும் போது, உங்க சித்தத்தை நான் அறியும் போது, என்னை சுற்றியே எல்லாம் இருளில் ஒளியா. இப்ப கரங்களை உயர்த்தி நான் போற்றுவேன். ஓ ஹalleluya, நான் போற்றுவேன். உம்மை ஆராதித்து உயிர் வாழ் சொல்லுவோம். நான் போற்றுவேன்.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலையில தேவ சமூகத்திலே அப்படியே எழும்பி உட்காரும் போது, ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்ன? அப்படியே நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது யோபுனுடைய வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு முன்பாக காண்பித்து, யோபு ஒரு வசனத்துல சொல்கிறார், என் நாட்கள் முடிஞ்சிருச்சு, எனக்காக பிரேத குழி ஆயத்தமாக்கப்பட்டுருச்சு, என்னை அடக்கம் பண்றதற்கெல்லாம் ஆட்கள் வந்துட்டாங்க, என் நாட்கள் முடிஞ்சிருச்சு. அப்படி சொன்ன அந்த யோபு கடைசியில என்ன சொல்றாரு தெரியுமா? தேவரீர், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபடாது, நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபடாது. அப்படின்னா யோபுனுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எனக்காக பிரேத குழி ஆயத்தமாக்கப்பட்டது என்று மரணத்தினுடைய விளிம்பின போன அவனை கூட கர்த்தர் 4 தலைமுறை பார்க்கிற அளவிற்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்து சாட்சியாய் நிறுத்துவாரானால், இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஜெபத்தில் இருக்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, நீ முடிந்தது என்று நினைத்து உனக்காக எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டது, அவ்வளவுதான் முடிந்தது என்று நினைக்கிற உன் வாழ்க்கையிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை நான் உன்னை 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன். முடியல கர்த்தர் இனிதான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்த கர்த்தர் கரங்களை தட்டும் போதே அந்த வார்த்தையை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரே அங்கீகரிக்கிறார். ஹalleluya, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒரே ஒரு வார்த்தையை கரத்து மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உந்தன் பரிசுத்தம் காணும் போது, சொல்லுங்க எல்லாரும், உந்தன் அழகை நான் ரசிக்கும் போது, என்னை சுற்றி எல்லாம் இருளில் ஒளியாகும். உந்தன் அன்பை நான் அறியும் போது, உன் சித்தத்தை நான் உணரும் போது, சொல்லுங்க, என்னை சுற்றி எல்லாம் இருளில் ஒளியாகும். இப்ப அப்பா பார்த்து, நான் போற்றுவேன், உம்மை ஆராதித்து உயிர் வாழ்கின்றேன், உம்மை ஆராதித்து உயிர் வாழ். ஆம் தகப்பனே, இந்த பாக்கியத்தை மட்டும் எங்களுக்கு விடாமல் மரணம் வரைக்கும் நீ தந்தீரானால் போதும் அப்பா. சாகர வரையிலும் உம்மை ஆராதித்து உடைய அன்பெல்லாம் ரசித்து உங்க பரிசுத்தத்தை வாஞ்சிக்கக்கூடிய ஒரு கிருபை எங்க எல்லாருக்கும் தாரும். உங்க பாதத்திலே முழுவதுமாய் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.